देवी भागवतम प्रथमस्कंदम प्रथमोध्यायम् ओम श्री चैतन्य रूपां तामाद्यां विद्यां च धीमहि बुद्धिं यानः प्रचोदयात् शौनकोवाच நைமிஷாரண்யத்தில் எத்திச்சேர்ந்த புராண கதாபக்தவன சூதங்கிட்ட யாகத்துக்கு வேண்டி அங்கிருந்த மகர்ஷிமாரில் முக்கியனான சவுனகன் கேட்கிறார். என்ன கேட்டார்? சூதசூத மகாபாக தன்யோசி புருஷர்ஷபா எததீதா துவயா சம்யக் புராண சம்ஹிதா சுபாகா. ஏ புருஷஸ்ரேஷ்டர் மகாபாகியனுமான ஹே சுதா, நீங்கள் தன்யன்தான், பெரியவர்தான். காரணம் என்ன தெரியுமா? சிவப்பிரதமான புராண சம்ஹிதங்கள் உங்களுக்கு நன்னா படிக்கிறதுக்குள்ள பாக்கியம் கிடைச்சதே, நீங்கள் தன்யன்தான் அப்படின்னு. அவ்வளவு படித்தது மட்டுமல்ல, அது அழகா ஆளுகளுக்கு சொல்லறதுக்கு உள்ள கழிவு இருக்கு இல்லையா, சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் பெரிய பாக்கியசாலி தான். எப்படி? அஷ்டாதச புராணானி கிருஷ்ணேன முனினானகாம் கடிதானி சுதிவ்யானி படிதானி தொயானகாம். கிருஷ்ணத்வயபாயரன் ரசிச்ச அது திவ்யமான 18 புராணங்களும் பாபரகிதனான சூதா நீங்கள் படிச்சிருக்கேள். 18 புராணம் வியாச பகவான் ரசிச்சார். அந்த 18 புராணம் நீங்க படிச்சிருக்கேள். அதனால பஞ்சலக்ஷண யுக்தானி சரகஸ்யானி மானதாம் துவயா ஞாதானி சர்வாணி வியாசாத் சத்யவதி சுதாத். 5 லட்சணங்கள் உள்ளதும் சரகசியமான எல்லா புராணங்களும் சத்யவதி புத்திரனான வியாசன்லேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா யார் இந்த இதை எழுதினாலோ அவளே சொல்லியிருக்கார், சொல்லி கொடுத்துருக்கான்னா இன்னும் கொஞ்சம் பிரபாவம் தானே அது இல்லையா? அதனால என்ன செய்கிறோம்? அஸ்மாகம் புண்ணிய யோகேன பிராப்தஸ்துவம் கேத்திரமுத்தமம் திவ்யம் விஸ்வசனம் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம். எங்களுடைய சத்கிருத பலமாயிட்டு தான் நாங்கள் திவ்யமும் புண்ணியப்பிரதமும் கலிதோஷம் பாதிக்காததுமான நைமிஷாரண்யங்கிற உத்தம கஷேத்திரத்தில் வந்து சேர்ந்தோம். கலிதோஷம் பாதிக்காத நைமிஷாரண்யங்கிற உத்தம கஷேத்திரத்தில் வந்ததே எங்களுடைய பாக்கியம். அங்கே வந்ததுனால தானே எங்களுக்கு உங்கள்கிட்ட இது கேட்க முடிஞ்சது. அதில் நாங்கள்லாம் பாக்கியதான். அஸ்மாகம் புண்ணிய யோகேன, நாங்கள் செய்த புண்ணியம் அப்படிங்கிறோம். சொல்லுவா இல்லையா, நம்மளுக்கு நல்லது வந்தால் சொல்லுவோம், நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனால் அனுபவிக்கிறோம் சொல்லுவா. பட்டம் வந்தால் என்ன சொல்லுவோம்? என்ன பாவம் பண்ணினேனோ சொல்லுவோம் இல்லையா? பாப புண்ணியத்தினுடைய பலன் தான் நம்முடைய அனுபவங்கள் எல்லாங்கிறது நம்ம சாதாரண கொலைக்க லாங்குவேஜிலே நம்ம சொல்கிறோம். அதுதான் உண்மை. எதெல்லாம் நமக்கு ஃபேவராக வருதோ அதெல்லாம் புண்ணியத்தினுடைய பலம், எதெல்லாம் அன்ஃபேவராக வருதோ அதெல்லாம் பாபத்தினுடைய பலம். ரெண்டும் நாம செய்ததுதான். வாட் வி சோ வி ரீப். நாம என்ன விதைச்சோமோ அது நம்ம கொய்யணும், அவ்வளவுதான். இதுக்கு யாரு நோபடி எல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். வேற யாரும் இதுக்கு பொறுப்பு கிடையாது. நம்முடைய கர்ம பலன் தான் சுகதுக்கங்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆனா மனுஷ ஜீவிதத்தில் ரெண்டும் கலந்துதான் இருக்கும். துந்தங்கள் சொல்லுவா, சுகம் உண்டான துக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால எங்களுடைய பூர்வஜன்ம புண்ணியம் நாங்கள் சுகிருத பலம் செய்திருக்கோம், அதனால எங்களுக்கு கிடைச்சது. சமாஜோயம் முனீனாம் ஹி ஸ்ரோதகாமோஸ்தி புண்ணியதாம் புராண சம்ஹிதாம் சூத ப்ரூஹித்வம் ந சமாஹிதா. முனிமார்கள் சதசாகட்ட புண்ணிய பிரதானமான புராண சமீதை கேட்கறதுக்கு அதியான ஆகிரகம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கோம். ஏ சுதா, நீங்கள் மனசிருத்தி எங்களுக்கு அதை சொல்லித்தரணும் அப்படின்னு. மனசிருத்தி சொல்லித்தரணும்னா ஒன்று கூட விட்டுறப்படாது, எங்களுக்கு அழகா சொல்லித்தரணும்னு. இட் ஷோஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பர்சன். அதை தான் காட்டுறது. நம்ம மனசு இல்லாமல் சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. மனசிருத்தி சொல்லித்தரணும்னா அவ்வளோ அந்த அளவுக்கு சதையோட கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் சொல்லித்தாங்கோ அப்படின்னு இவர் சொல்றார். தீர்காயுர்பவ சர்வஜ்ஞ தாபத்ரய விபர்ஜிதா கதயாத்ய மகாபாக புராணம் பிரம்ம சம்மிதம். சர்வஜனும் மகாபாகியனுமான சுதா, நீங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகங்கிற தாபத்திரயம் தீண்டாத்தவனும் தீர்காயுசுமா இருக்கப்பட்டவன். நீங்கள் எங்களுக்கு இந்த வேறு துல்லியமான புராண கதை சொல்லித்தாங்கோ அப்படிங்கிற. 3 விதமான பாவங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் 3 கிளாசிஃபை பண்ணியிருக்கான். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இது நான் என்னுடைய எல்லா கிளாஸ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஆனால் சிலவாள்லாம் புதுசாக அந்த தேவி பாகத்தை மட்டும் படிக்க வந்ததுனால அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களோட சொல்கிறேன். ஸ்ரோத்ரேந்திரிய யுதா சூத நரா ஸ்வாத விசக்ஷணாஹ ந ஸ்ருண்வந்தி புராணானி வஞ்சிதா விதினாஹிதே. காதுள்ளவாளும் கதாரசம் ஆஸ்வதிக்க கழிவுள்ளவருமான மனுஷர் புராண கதைகள் கேட்கலையானா அவ விதியால வஞ்சிக்கப்பட்டவா, சம்சயமே இல்லை. அப்ப கூட அவள் எல்லாம் பாவம் செய்தவான்னு சொல்லலை. பாருங்க, மகர்ஷிமார் எப்பவுமே அந்த சொல்லப்பட்டது பாசிட்டிவா தான் இருக்கும். காதுள்ளவாளும் கதாரசம் ஆஸ்வதிக்க கழிவுள்ளவாளுமான மனுஷர் புராண கதைகள் கேட்கலையானா விதியால வஞ்சிக்கப்பட்டவான்னு தாத்பரியம். அவளுக்கு அது கொடுத்து வைக்கல இப்படிதான் தாத்பரியம். அவள் பாவம் செய்தான் இல்லை, அப்படி செய்தவாள்லாம் பாபிகள் அப்படின்னு சொல்லலை. அப்ப என்ன அர்த்தம்? ஆரெல்லாம் அந்த கதாசிரவணம் பண்றாளோ, ஆரெல்லாம் இந்த புராணத்தை கேட்கிறாளோ அவ நிச்சயமா அவளுக்கு
பகவத் அனுகிரகம் இருக்குன்னு தாற்பயம். அதில் நம்மளாம் 100% we are blessed by goddess, சந்தேகமே கிடையாது. இல்லையா இந்த புராண இந்த தேவி பாகவதத்தெல்லாம் கையால் தொடக்கூட முடியாது. ஆனால் நம்மளை அதை மெனக்கெட்ட அர்த்தத்தோடு படிக்கிறோம்னா டெஃபினட்டாக we are blessedன்னு அர்த்தம். அதனால எதா ஜிஹ்வேந்திரியாஹ்லாத ஷட்ரசை பிரதிபத்தியதே ததா ஸ்ரோத்ரேந்திரியாஹ்லாதோ வஜோபி சுதியாம் ஸ்மிருதா. 6 ரசங்களும் ஆஸ்வதிக்க நாவு எப்படி இருக்கோ அது எப்படி ஆக்குமோ அது சந்தோஷப்படுறது. அதுபோல சஜ்ஜன பாஷணம் கேட்டு காதும் ஆகலாதிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஷட்ரசங்கள் இருக்கு இல்லையா, புளிப்பு எரிப்பு கரும்பு நிறையா ஒரு பட்சணத்தில் வைக்கிறோமே ஷட்ரசங்கள். இந்த ஷட்ரசங்கள்லாம் நாக்கு எப்படி ஆஸ்வதிக்கிறதோ அதே மாதிரி காது ஆஸ்வதிக்கிறது என்னதுன்னா இந்த மாதிரி உள்ள புராண இதிகாச கதைகள். காதுக்கும் ஆகலாதம் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. கண்ணுக்கு என்ன ஆகலாதம்? நல்ல திருஷ்யம், அழகு சுரூபமா பகவானை நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம் இல்லையா. தீபாராதன சமயத்தில் அந்த விக்கிரகத்தை முன்னால் நிற்கும் போது சாதாரண இருக்கிறத விட ஒரு பிரத்யேக ஒரு உணர்வு நமக்கு வருது, ஒரு ஃபீல் வருது. என்னத்தினால? அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி தீபாராதனை காட்டும் போது உள்ள அந்த 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 சிச்சுவேஷன் அது நமக்கு கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. நல்ல விஷயங்கள் காதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, நல்ல நறுமணம் மூக்குக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது தாற்பயம். இப்படி ஆஹ்லாதத்தை கொடுக்கப்பட்டது என்னது? புராண சிரவணம். அஸ்ரோத்ரா படினாகாமம் முக்கியந்தின நபோ குணைஹி சகர்ணாயேன சுரண்வந்தி தேப்பியகர்ணா கதம் நகா. காதில்லாத பாம்புகள் கூட சப்தம் கேட்டா அப்படியே எழுந்திருந்து வருமா, அது கேட்குமாம். அது அப்படி இருக்கும்போது காது வச்சுட்டு கூட கேட்கலைன்னா அவளை காதில்லாதவான்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். என்ன தாற்பயம்னா நமக்கெல்லாம் சிரவணம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் பகவான் கொடுத்திருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த சிரவணம் பண்ணுற அனுகிரகம் இருக்கும்போது நம்மளை அந்த கதாசிரவணம் பண்ணணும் அப்படின்னு தாற்பயம். காதில்லாத பாம்புகள் கூட சப்தம் கேட்டால் வரப்பட்ட சமயத்தில் காதுள்ள நாமளும் அதை கேட்கலைன்னா காது இல்லாதவான்னு தான் அர்த்தம் அப்படின்னு. வெறும் சும்மா ஒரு ஃபேஷனுக்கு கொண்டு நடக்கப்படாது, நல்ல விஷயங்களை கேட்கணும். அதனால சுதா நீ அழகா எங்களுக்கு அதை சொல்லித்தா, ஒவ்வொன்றும் சொல்லி அவ ரிக்வெஸ்ட் பண்றா சுதங்கிட்ட. அதசர்வே திஜாசௌமிய ஸ்ரோது காமா சமாஹிதாக வர்த்தந்தே நைமிஷாரண்யே க்ஷேத்ரே கலிபயார்திதாக. அதுகொண்டு சாதுரால சுதா கலிதோஷத்தால பீடிதராகி இந்த நைமிஷாரண்ய பூமியில் எத்தின பிராமணர் எல்லாம் நீங்க சொல்லப்பட்ட கதை கேட்கறது ஆகிரகிச்சு ஸ்ரத்தையோடு கூடி இருக்கா. கலிகாலத்தில் பாபம் நிறைய செய்யேண்டி வரும், நம்ம அறிஞ்சும் அறியாமலும் செய்யேண்டி வரும். அதனால கஷ்டங்கள் துக்கங்கள் நிறைய இருக்கும். அதனாலதான் கலியுகத்தில் பக்தி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லப்பட்ட காரணம். ஏன்னா ஒரு இது வந்ததுன்னா அதுக்கு பிரதிவிதி வேணும் இல்லையா, சொல்யூஷன் வேணுமே, அதுதான் பக்தி. அதனால நீங்க என்ன பண்ணலாம்? ஏனகேனா பியுஜாபேன காலாதி வாகனம் ஸ்மிருதம் விசனேரிக மூர்கானாம் புதானாம் சாஸ்திர சிந்தனைஹி. ஏது மார்க்கம் ஸ்வீகரிச்சாலும் சரி காலத்தை தள்ளி நீக்கியும் தான் போகுங்கிறது தீர்ச்சதான். இங்கே மூர்கன்மார் சம்சாரத்தில் கிடந்து துக்கிச்சு வித்வான்மார் சாஸ்திர சிந்தையில மூழ்கியும் காலம் நயிக்கிறா. அதனால சாத்விகம் தத்ர வேதாந்தம் மீமாம்சம் ராஜசம் மதம் தாமசம் நியாய சாஸ்திரம் ஜ ஹேதுவாதாபி யந்திரிதம். சாஸ்திரங்களில் சாத்விகமாയിട്ടുള്ളത് வேதாந்தம், ராஜசமாയിട്ടുള്ളதும் மீமாம்சையாக்குன்னு சொல்றான். ஹேதுவாதங்கள் நிறைஞ்ச நியாயம் சாஸ்திரம் தாமசவும் ஆக்கும். அதனால சாத்விகமான இந்த வேதாந்தம் இந்த புராணத்தை பற்றி உள்ளது. அதோடைய 5ஆமத்த வேதம்னு சொல்லுவா, அது கேட்கறதுக்கு நாங்கள் ஆகிரகிக்கிறோம் அப்படின்னு. சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்கள். தமோ குணம்னா நமக்குள்ள இருக்கிற பசி தாகம் தூக்கம் எல்லாத்துக்கும் மேலே சோம்பேறித்தனம் லத்தார்ஜி, அதுதான் தமோ குணத்தினுடைய சிகரத்தில் இருக்கப்பட்டது, சோம்பேறித்தனம். ரஜோகுணங்கிறது கோபம், பிரதிகார புத்தி, பழிவாங்கிற உணர்ச்சி, வைராக்கியம், இதெல்லாம். சத்துவ குணம்னா என்னது? ஆருக்கும் உபதிரவம் பண்ணாமல் தன் காரியத்தை பார்த்துண்டு ஈஸ்வர விசாரத்தோட நல்லதையே நினைச்சு நல்லதையே சிந்திச்சு நல்லதையே பிரவர்த்திக்கப்பட்டது சத்துவகுணம். இப்படிப்பட்ட சாஸ்திரங்களில் சாத்விகமாയിട്ടുள்ள வேதாந்தம், ராஜசமாയിട്ടുள்ளது மீமாம்சை, ஹேதுவாதங்கள் நிறைஞ்சது நியாயசாஸ்திரம் தாமசம். இப்படி ததைவஜ புராணானி திரிகுணானி கதானகைகி கலிதானி தொயா சௌமிய பஞ்சலக்ஷண வந்திதா. அதே மாதிரி சொல்லப்பட்ட புராணங்கள்லேயும் திரிகுணாத்மகான கதைகள் தான் இருக்கு. சாத்விகமான கதையும் உண்டு, ராஜசமான கதையும் உண்டு, தாமசமான கதையும் உண்டு. அந்த புராணங்களுக்கு 5 லட்சணம். தத்திர பாகவதம் புண்ணியம் பஞ்சமம் வேத சம்யுதம் கடிதம் யத்வயா பூர்வம் சர்வலக்ஷண சம்யுதம். அந்த புராணங்கள்ல வேத துல்லியமா 5ஆவது ஒன்று உண்டானா
அது பாகவதம் தான். பாகவதங்கிற புண்ணிய கிரந்தம் அது எல்லா லட்சணங்களும் திகஞ்சதாக்கும் அப்படின்னு நீங்கள் நேரத்தே சொல்லியிருக்கீங்க மகாத்மியத்தில். அதனால உத்தாச மாத்திரேன ததா கீர்த்திதம் பரமாத்புதம் முக்திப்பிரதம் மோக்ஷானாம் காமதம் தர்மதம் ததா. மோக்ஷுகளுக்கு முக்தி நல்கப்பட்டது. முமுக்ஷுனா மோட்சத்தை காட்சிக்கப்பட்டவன் முமுக்ஷு. மோக்ஷம்னா என்னது? மோகக்ஷயம் மோக்ஷம். மோகம் மனசுலேருந்து போனாத்தான் மோட்சமே ஒழிய அதை மோகத்தை நிறைய வச்சுண்டு என்ன காரியங்கள் பண்ணினாலும் உடனே மோட்சம் கிடைக்கும் நினைச்சுக்க வேண்டாம். நான் நிருத்சாகப்படுத்துறதல்ல. மோட்சம்னா என்னதுன்னா மோகக்ஷயம் மோட்சம். மனசுலேருந்து அத்தனை ஆசைகளும் போனோம். ஆசை இருக்கக்கூடாது. அதுதான் அவை சொல்றாரு, ஆசையருமீங்கள் ஆசையருமீங்கள் ஈசனோடாயினும் ஆசையருமீங்கள். பகவான்கிட்ட கூட ஆசை வைக்காதடா அப்படிங்கிறார். பகவான்கிட்ட ஆசை வச்சாலும் அந்த பகவானை தொடர்றது மறுபடியும் புறக்கேண்டி வரும். அதனாலதான் ஆசை வைக்கக்கூடாதுங்கிறது. அதுதான் மோகம். அந்த மோகம் இல்லாதான் மோட்சம் கிடைக்கும். அப்படி மோகம் இல்லாம மோட்சத்தை காட்சிச்சுண்டு மோட்சத்துக்கு எலிஜிபிளா உள்ளவாளுக்கு அது முமுக்ஷுன்னு பேர். அவளுக்கு முக்தி நல்கும். அதுபோல அர்த்திகளுக்கு ஆகிரகம் சாதிப்பிக்கவும் செய்யும். அப்படின்னா தேவி பாகவதம் கேட்டா முமுக்ஷுகளுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்குமா? நமக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? என்னால இப்ப ஆகிரகங்களை விட முடியலையே. லௌகீகத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு ஈஸியா விட முடியாது. நமக்கு என்ன அர்த்தத்துக்கு ஆகிரகிக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். முக்தி முக்தி பிரதாயினி தானே தேவியை சொல்றோம் இல்லையா? முக்திங்கிறது மோட்சம். புக்திங்கிறது லௌகீகத்துல பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சௌபாகியங்களும் புக்தி அனுபவங்களும் புக்தி. அப்படி அர்த்திகளுக்கு ஆகிரம் சாதிப்பிக்கப்பட்டதும் தர்மம் ஆச்சரிக்க சகாயிக்கப்பட்டதும் பரமாத்புதமான அந்த கதைகள்ல சிலதுதான் நீங்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேள். இன்னும் நிறைய இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் சொல்லுங்க. விஸ்தரேண ததாக்கியாகி புராணோத்தமமாதரால் சோதுகாமோ திஜா சர்வே திவ்யம் பாகவதம் சுபம். புராணங்கள் அத்யுத்தமமானது எங்களுக்கு விஸ்தரிச்சு சொல்லணும். we want to know in detail அப்படிங்கிறார். ஏன்னா சுருக்கமா சொன்னோம்னா சட்டனை கேட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? விஸ்தரிச்சு சொன்னா அனுபவிச்சு கேட்டுன்னு இருக்கலாம். எப்பவுமே அப்படித்தானே. விஸ்தாரம், ராக விஸ்தாரம்னு சொல்றால, விஸ்தரிச்சு சொல்றது அது அப்படியே அனுபவிச்சு கேட்டுட்டே இருக்கலாம். அதனால பிராமணர் எல்லாம் சிவப்பிரதம் திவ்யமான அந்த கதையை ஆதரவோட கேட்க ஆகிரகிக்கிறா. அன்னைக்கு அந்த ஆசிரமத்தில் வந்தவாழ்லாம் அதனால பிராமணன் அப்படின்னு சொல்றாள். அப்படிதான் இது ஒரு ஜாதியா நினைச்சுக்கப்படாது. பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வோட அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படப்பட்டவன் பிராமணன். பிரம்ம ஞானம் அடையறதுக்கு கழிவுள்ளவன் பிராமணன் அர்த்தம். அந்த கதை ஆதரவோட கேட்க ஆகிரகிக்கிறோம். சிலதெல்லாம் நீங்க சொல்லியாச்சு, இன்னும் நிறைய இருக்கு, அதை எங்களுக்கு சொல்லித்தாங்கோ. ஒரு நிமிஷம். தொந்து ஜானாசி தர்மக்கிய பௌராணி சம்ஹிதாம் கிலா கிருஷ்ணோக்தம் குருபக்தத்வாத் சமயக் சத்துவகுணாஸ்ரயா. தர்மச்சனான சுதா கிருஷ்ணத்வயிபாயரன் ரசிச்ச அந்த புராண சம்ஹிதை குருபக்தியும் சத்துவகுணத்தில் நல்ல உறப்பும் உள்ள. சத்துவகுணத்தில் உறப்புன்னா பிரம்மந்தான் சத்தியங்கிற உணர்வு அப்படியே உரைச்ச மனசில் இருக்குன்னு தாற்பயம். அதனால உங்களுக்கு அதை வேண்ட போல கிரகிக்க முடியும். அதாக்கு பாருங்க, சிரவணம் பண்ணினா அது சரியான ரீதியில் சிரவணம் பண்ணலாம். அப்பதான் அது மனசிலாகும். அவசரப்பட்டா முடியாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அது வேண்ட போல என்ன சொல்லி இருக்கோ அதை கிரகிக்கணும். அது அதனால உங்களுக்கு வேண்ட போல கிரகிக்க முடிஞ்சிட்டுண்டோ. அதனால அந்த கிரகண சக்தி உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த கிரகண சக்தி கிரகிச்சதை எங்களுக்கு சொல்லித்தாங்கோ அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாரு. எப்படி சுதான்யானி சர்வஜ்ஞ தொன்முகானி ஸ்திரதானிச்சா நைவ திருப்திம் பிரஜாம் மோத்திய சுதாபானோ சுதாபான் அமிரா சுதாபானே அமரா யதா. இல்லையா? சர்வச்சனான சுதா, உங்களுடைய முகத்திலேருந்து வரப்பட்ட அந்த மற்ற புராணங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் சுதாபானத்துக்கு தேவன்மார்க்கு எப்படி பிரியமோ அதுபோல எங்களுக்கு அது தீர திருப்தி வரலை. சுதாபானத்தில் தேவன்மார்க்கு திருப்தி வராது, பண்ணிட்டே இருப்பா இல்லையாவா? அதே மாதிரி தான் எங்களுக்கும் இதுவரை கேட்டது ஒன்றும் திருப்தி வரலை, இன்னும் கேட்கணும்னு ஆகிரகம் இருக்கு. தாற்பயம் தெல்லாத தெவிட்ட முதுன்னு சொல்லுவா இல்லையா? அதனால் எவ்வளவு கேட்டாலும் இன்னும் வேணும் 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 வேணும்னு தோணுறதான். அது எப்படி? திக்ஷுதாம் பிபதாம் சூத முக்திர்ன இவகதா ஜனாம் பிபன் பாகவதம் சத்யோ நரோ முச்சேத சங்கடாது. சுதாபானம் செய்யப்பட்டவனுக்கு ஒரிக்கலும் முக்தி லபிக்க போறதில்லை. ஆனா பாகவதம் பானம் செய்யப்பட்ட மனுஷனுக்கு சங்கடங்கள்லேருந்து மோஜனம் லபிக்குங்கிறது நிச்சயம். சங்கடத்திலேருந்து மோஜனம் லபிக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த பாகவதம் சிரவணம் பண்ண பண்ண அதை அனுபவிக்க தான் பானம் பண்றதுன்னு. பானம் பண்றதுன்னா குடிக்கிறதுன்னா
பிபத பாகவதம் ரசமாலயம் முகருஹோ சொல்றோம் இல்லையா? பிபத பாகவதம், பாகவதத்தை பானம் பண்ணோம்னா அனுபவிக்கணும். இந்த பகவானுடைய குணகணங்களை, ஆமா, பகவானுடைய குணகணங்களை பத்தி நம்ம கேட்கறதான் அந்த பானம் பண்றதுன்னு அர்த்தம். அதனால சுதாபானம் செய்யப்பட்ட ஒரிக்கலும் முக்தி லபிக்க போறதில்லை. ஆனா பாகவதம் பானம் செய்யப்பட்ட மனுஷனுக்கு சங்கடங்கள் இருந்தெல்லாம் மோசனம் லபிக்கும். அதனால என்ன, சுதாபானத்துக்கு வேண்டி நாங்கள் ஆயிரக்கணக்கில் யஜ்ஞங்கள் செய்திருக்கோம். இருந்தாலும் ஹே சுதா, அதுல இன்னும் ஒரு விதத்திலேயும் எங்களுக்கு சாந்தி உண்டாயிட்டில்லை. அதனால எங்களுக்கு சாந்தி உண்டாகிற மாதிரி உள்ள விசிஷ்டமான புராணம் தேவி பாகவதம் எங்களுக்கு நீ சொல்லித்தான். மகானாம் ஹி பலம் சொர்காத் பிரத்யவனம் புனः ஏவம் சம்சார சக்கரேஸ்மின் பிரமணம் ச நிரந்தரம். யாகங்கள் செய்யறதுல பலம் சொர்க்க பிராப்தி. சுகிருதம் செய்ச்சா பின்ன அங்கிருந்து கீழே விழணும், மறுபடியும் அடுத்த ஜென்மம் வரத்தான் செய்யும். புண்ணியம் செய்ச்சா மீண்டும் மர்த்தியலோகத்துக்கு வரணும்னு அர்த்தம். இப்படி ஜீவிகள் சம்சார சக்கரத்தில் கடந்து கஷ்டப்படத்தான் செய்யறா. அதனால பாப புண்ணியம் மிஸ்ரிதமானதான் மனுஷ ஜீவிதம். புண்ணியம் நிறைய செய்யும் போது சொர்க்கம்னா உடனே நம்ம நினைச்சப்போம் ஆகாசத்துல ஒரு லோகம் இருக்கு, அங்க தேவேந்திரன் அப்படி அழகா அமிர்தெல்லாம் எல்லாருக்கும் தருவர், அதெல்லாம் குடிச்சுண்டு உருவ சிரம்பத்தில் ஒத்தமேடு நிறுத்தமெல்லாம் பாடிட்டு சௌக்கியமா இருக்கலாம். இதெல்லாம் கதையா சொல்லித்தரப்பட்ட விஷயம். அப்படி ஒரு லோகம் கிடையவே கிடையாது, நம்பவே செய்யாது. சொர்க்கம் நரகம் எல்லாம் நாம இருக்கிற இடத்துல நாம தீர்மானிக்கிறதா, நம்முடைய கர்மபலம் அனுசரிச்சுள்ளதுதான். சத் சம்சர்கா சொர்க்கா, அதுதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். நல்ல சம்சர்க்கம் பாருங்க, சத் சங்கம் பண்றோமே இப்போ, இதுதான் சொர்க்கம், இது கிடைக்கும் தாற்பயம். அப்போ நரகம்னா என்னது? அசட் சம்சார விஷயன சம்சர்கா நரகா. இதுக்கு நேர விபரீத மனசை கெடுக்கப்பட்டதும், மனசுக்கு புத்திமுட்டு உண்டாக்கப்பட்டதும், சங்கடத்தை உண்டாக்கப்பட்டதும், துக்கத்தை உண்டாக்கப்பட்டதுமாட்ட என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதெல்லாம் நரகம். நல்ல சங்கம் சத் சங்கம் சொர்க்கம் அர்த்தம். அதனால சொர்க்கத்தில் கொஞ்ச நாளைக்கு இருந்து அந்த புண்ணியத்தினுடைய பலம் தீர்ந்தவொன்ன மறுபடியும் மர்த்திய லோகத்தில் வந்து கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். ஆனால் நமக்கு அந்த கஷ்டத்திலே இருந்தெல்லாம் ஒரு முக்தி கிடைச்சி மனசமாதானம் கிடைக்கணுமான அந்த புராண சிரவணம் நமக்கு உபகாரப்படும் தாற்பயம். இப்படி சொர்க்கத்தை பற்றி வர்ணிச்சுட்டு சொல்றார். வினா ஞானேன சர்வஜ்ஞ நைவ முக்தி கதாஜனாம் பிரமதாம் காலச்சக்கரேன நராணாம் திரிகுணாத்மகே. சத்துவம் ரஜஸ்தமஸ்ங்கிற 3 குணங்கள் கொண்டு விரிஜிதமான இந்த பிரபஞ்சத்துல காலச்சக்கரத்துல கரங்கப்பட்ட மனுஷாளுக்கு சர்வஜனான சுதா ஒரிக்கலும் ஞானம் கூடாத முக்தி லபிக்காதே. அதனால அத சர்வரசோபேதம் புண்ணியம் பாகவதம் வதா பாவனம் முக்திதம் குக்கியம் முமோக்ஷானாம் சதா பிரியம். அதனுடைய எல்லா ரசங்களும் ஒத்திணங்கினதும் புண்ணியமும் பரிசுத்தமும் முக்தி பிரதமும் குக்கியமும் முமோக்ஷர்களுக்கு எப்போதும் இஷ்டப்பட்டதுமான பாகவதம் எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்க சூதன் சொல்லிக் கொடுக்கிறதாக வர்ணிக்கிறார். பிரதம அத்தியாயம் பிரதம ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் இங்க சம்பூர்ணமாகிறது.